வணக்கம். ஒரு மனிதனின் இன்றைய சூழ்நிலையை வச்சு, கரண்ட் ஸ்டேட்டஸ வச்சு, தரக்குறைவா பேசுறது, அசிங்கமான சித்திரங்கள் வரைஞ்சு சித்தரிக்கிறது, இதெல்லாம் நம்ம நாட்டுல வேகமா பரவி கொண்டிருக்கின்ற ஒரு அநாகரிக கலாச்சாரம். நான் நம்ம கமலஹாசன் சார பத்தி தான் இப்ப பேசப் போறேன். முதல்ல கமலஹாசன் சார் யாருன்னு தெரியுமா? அவர் பாத்தீங்கன்னா, முதல்ல இந்தியாவிலேயே ரசிகர் மன்றத்த கலைச்சு, நற்பணி மன்றமா மாத்துன ஒரு பெரும் மனிதர் அவரு. அந்த நற்பணி மன்றங்கள் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் எல்லாருமே நற்பணி காரியம் மட்டும் தான் பண்ணணும். மத்தபடி நீங்க ரசிகர் மன்றமா அது இருக்கக்கூடாதுன்னு அது எல்லாத்தையும் கலைச்சிட்டு நற்பணி மன்றமா மாத்தினவர் கமலஹாசன் அவர்கள். தன்னுடைய படங்களுக்கு தமிழ்ல தான் பெயர் வைக்கணும்னு ஒரு கட்டத்துல இருந்து அவர் இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு வர எல்லா படத்துக்குமே தமிழ்ல தான் பெயர் சூட்டுவார். அதுவும் இலக்கண ரீதியான அந்த பெயர்ல தான் சூட்டுவார் படத்துக்கு. சிகரெட் பிடிக்கிறத ஒரு காலகட்டத்துல நிறுத்திட்டு, இனிமே என்னோட படத்துல சிகரெட்லாம் நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சீனுக்கு தேவைப்பட்டா கூட சிகரெட் பிடிக்கிறதை நிறுத்தினவர் தான் கமலஹாசன் அவர்கள். கமலஹாசன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பொருளாதார ரீதியா கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வெளிநாட்டு நிறுவனம் எங்களோட ப்ராடக்ட்ல நீங்க விளம்பரம் பண்ணா நான் நீங்க கேட்கிற தொகையை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது கூட நான் மக்களை ஏமாத்த மாட்டேன், வெளிநாட்டு பொருட்களுக்கு நான் விளம்பரம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணி அந்த ஆஃபரை அவாய்ட் பண்ணவர் கமலஹாசன் அவர்கள். அன்னைக்கு சினிமா ஒரு ஒரு சாதியினர் வட்டத்துக்குள்ள இருந்தது. அவங்க தான் அந்த சினிமா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்திலேயே நாத்திகம் பேசி சமூக நீதி பேசி அதனாலேயே அவர் ஏற்ற இறக்கத்துக்குலாம் ஆளானவர். இப்ப சொல்றீங்க அவர் ஒரு பேட்டரியை தூக்கி டிவி அடிச்சாரு, டிஎம்கேவை பயங்கரமா எதிர்த்தாரு. இன்னைக்கு அதே இடத்துல சேர்ந்துட்டு ஜாதரா அடிச்சிட்டு இருக்கிறாரு. அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு வீட்டுல சண்டை வரும், நீ தப்பு பண்ணிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன், அம்மா மேல பையன் தப்பு பண்ணுவான் சொல்லுவான், அம்மா சொல்லுவாங்க பையன் மேல தப்பு, அப்பா மேல அம்மா சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறது. ஆனா அதே வீட்டை ஒருத்தன் இடிக்கிறதுக்கே வரான், அந்த வீட்டை தும்சம் பண்ண வரான்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டுல இருக்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேரலையா? அது போலதான் இந்த நாட்டையே மத பிரிவினையிலும் சாதி பிரிவினையிலையும் பிரிச்சு நாட்டை நாசமாக்க வர்ற தீய கும்பல் கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாற்றணும்னு அவர் என்ன பண்ணாரு, வீட்டுல இருக்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அந்த அதுல எந்த பார்ட்டி நல்ல பார்ட்டிஸோ அந்த பார்ட்டி கிட்ட ஜாயின் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் தெரிவிச்சிட்டு இருக்காரு. அது அவருடைய ஒப்பீனியன், அவருடைய நிலைப்பாடு. அது போல நீங்க அவரை ஒரு அவரோட முன்ன வாழ்க்கையெல்லாம் தெரியாம, அவர் முன்னாடி போயிருந்த புகழெல்லாம் தெரியாம இன்னைக்கு அனாவசியமா ஒரு சித்திரத்தை போட்டு சித்தரிச்சிடுறீங்க. கமலஹாசன் ஒரு சகாப்தங்க. எப்படி சொல்றேன்னு சொன்னா, ஒருத்தன் டைரக்டர் ஆகணும்னா அவன் முதல்ல போய் டைரக்ட் கிளாஸ் படிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்டா இருப்பாங்க. நான் சொல்றேங்க, கமலஹாசன் சாரோட 10 படத்தை பார்த்தாலே ஒருத்தர் முழு டைரக்டர் ஆயிடலாம். அந்த அளவுக்கு அவரோட ஒவ்வொரு படமும் சரித்திரம். 50 வருஷத்துக்கு நடக்க போறத முன்னாடியே படம் எடுத்து வச்சிருக்கிறாரு அவர். நீங்க இன்னைக்கு பாருங்க படம், இன்னையோட சூழ்நிலைக்கு அது கரெக்டா இருக்கும். அது கூட சமூக நீதிக்காக தான் அந்த படம் இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு மனநல கொண்டியவர் சொல்லி ஒரு மனநல கொண்டியவர்களை பத்தி முழுசா புள்ளி விவரத்தோட குணான்ற ஒரு படத்துல காட்டினாரு. அதுல ஒவ்வொரு சீனும் எப்படி இருக்கும், அந்த காலகட்டத்தில ஹீரோவை காட்டினா மின்னல் அடிக்கும், இடி இடி மின்னல், கடல் அலை பாயிறது, பூக்கள்லாம் மேல கொட்டுறது, டிரான்ஸ்பர் பாம்பா வெடிக்கிறது, டக்குன்னு ஒருத்தரை அடிச்சு அவரை இது வரைக்கும் போக வைக்கிறது. இந்த மாதிரிலாம் ஹீரோவை காட்டின அந்த காலகட்டத்துல தன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு ஒத்த காலில் ஃபர்ஸ்ட் காட்டும் போது ஃபர்ஸ்ட் சீனு நிலாவுக்கு கியூ வச்சுட்டு அவரை ஒத்த காலில் நின்றுட்டு கேமராவை ஆங்கிள் அங்க கொடுத்து செகண்ட் அவரை அவர் கீழே ஒரு பெண்கள் சில பெண்கள் பக்கத்து ரூம்ல விபச்சாரம் பண்ற மாதிரி காட்டிட்டு, அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒரு பெண்ணு டான்ஸ் ஆட எல்லாம் பணக்காரங்களாம் உட்காந்துட்டு பார்க்க இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல்ல. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா காட்சி விளையாடிட்டு இருக்க, கீழே பாத்தீங்கன்னா ரவுடிங்க மாமல் வாங்குற மாதிரி. இதெல்லாம் ஒரே ஷாட்ல அந்த கதைக்கு என்ன லொகேஷன், அந்த படத்துக்கு என்ன தேவையோ முழு படத்துக்கு தேவையானது அந்த ஒரு சீன்ல சொல்லிட்டு இருப்பாரு. இதுதான் கதை அப்படின்றத ஒரே சீன்ல காட்டிட்டு இருப்பாரு. சோ அப்படி நுணுக்கமா ஒவ்வொரு படத்தையும் எடுத்து, பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டா கூட நஷ்டம் ஆனா கூட தன்னோட உச்சம் சினிமா உச்சம் ஒரு படத்துக்கும் மாறி மாறி குறைஞ்சிட்டு இருந்தா கூட அதை பத்தி கவலைப்படாம தன்னுடைய படங்கள்ல முழு கவனம் செலுத்தி தன் உடலையும் வருத்திக்கிட்டு தன்னுடைய அறிவியும் பயன்படுத்திக்கிட்டு படத்துக்கு முழுசா பயன்படுத்திக்கிட்டு இப்படி வாழ்ந்தவர் தான் கமலஹாசன். அவர் பிள்ளைங்களுக்கு கூட ஜாதின்ற ஸ்கூல்ல சேர்க்கும் போது அந்த ஜாதின்ற இடத்துல ஜாதியே போடாதவர் கமலஹாசன். ஜாதி மதம் என்ன வெறும் இந்தியன் போட்டவர் கமலஹாசன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷரை நீங்க கேவலமா சித்தரிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு மனிதனையும் நீங்க இன்றைய ஸ்டேட்டஸை வச்சு இன்றைய முதுமை வச்சு நீங்க கணிச்சு அட அப்படிதான் சொல்லிட்டு நினைக்கிறத விட அவங்களோட பாஸ்ட் லைஃப் பாருங்க, அவங்களோட பாஸ்ட் ஃபேமை பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க
அதை நீங்க ஒரு முடிவெடுத்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி யாரையும் புண்படுத்தி போடாதீங்க. நன்றி, வணக்கம்.